ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கு, ஸோ என்னென்ன மொபைல் இருக்குன்றதை உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து நாங்கள் விற்றதெல்லாம் சொல்லிடுவோம். விற்காததையும் இருக்கிறது என்ன விலை அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23ன்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த் வாரண்ட்டி உள்ள ஒரு தரமான மொபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேமு, 256, ஒரு இடத்துல கூட கிராச் டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை உங்களுக்கு வந்து 39,500 அதாவது இது அவ்வளோதானேப்பா சொன்னா இருந்தாலே 39,500. சரிங்களா? உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணி வாங்கிருங்க. சரியா? இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S23 அல்ட்ரா. சாம்சங் S23 அல்ட்ரா இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 45,000. அதாவது 12 GB ரேமு, 256 GB. ஸோ ஒரு மொபைல் நீங்களே பார்த்துக்கங்க. ஏன்னா வீடியோவில் மொபைல் மேல் ஃபினிஷிங் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஆமாம், நான் S22 அல்ட்ரா தான் சொன்னேன். அப்படியா? சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பாஸ். நான் தவறாக சொன்னாலும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கங்க. சரியா? S22 அல்ட்ரா 12 GB ரேமு, 256 GB. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது. பெண்ணு இன்னும் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த இடம் பார்க்க வரைக்கும் கிராச் மாதிரி தெரியும், ஆனால் வந்து கிராச் கிடையாது, தொடச்சா போயிடும், எல்லாமே டெஸ்ட்டு தான். ஸோ மொபைல் வந்து சூப்பராக இருக்குது. 12256 பாக்ஸோடு இருக்குது. இது லாக் என்னப்பா? ஓகே. 5G மொபைலுங்க அது. 12256. கேமரா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. கேமரா எப்படி இருக்கு காட்டுறான். கேமராவில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா பார்த்துக்க. ஏன்னா பெஸ்ட்டாக இருக்குல்ல, சப்போஸ் கஸ்டமர் அதை பார்த்துட்டு சரி நினச்சிடுவாங்க. ஸோ அது நீ சொல்கிறத வச்சு தான். ஜூமிங் ஃபுல் ஜூமிங்கில் வைக்கிறான். எங்கேயோ உள்ள டயரை போட்டு எடுக்கிறான். கீழே கிடக்கிறது பேப்பரை எடுக்கிறான். அதெல்லாம் விட்றா. அந்த இது எடு. ஸ்டேட் பேங்க். அப்படியா? சரி, ஓகே. சரி, இது மற்றது ஃப்ரண்ட் கேமரா நார்மலாக எடு. கேமரா சூப்பராக இருக்குல்ல, எதுவும் இல்லைல்ல. கேமரா ஃப்ரண்ட் கேமரா எடு. ஃப்ரண்ட் கேமரா இன்னும் தரமாக இருக்குது பஸ், எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 45,000. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா XR, ஐஃபோன் XR எங்கே இருக்குது இந்த பாருங்க. 64 GB தான். ஆனால் இது ஒட்டிக்கிச்சு. XR இது. வாங்க பஸ். 64 GB, 12,500. பேட்டரி வந்து 91% இருக்குது. உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. விலை கரெக்டான விலை தான் எனக்கு தெரிஞ்சு. எதுப்பா காட்டு. இப்போ என்ன பண்ண சேல் பண்ணுமா? என்ன மாடல்? 25 ப்ரோவா? பில் இருக்கா எங்ககிட்ட? பில் நாங்கள் பில் இருக்கா காட்டுங்க. ஓகே. போக்கோவில் X5 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மொபைல் இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,500. 67 வாட்ஸ் சார்ஜரோட கேபிளோட போக்கோ X5 ப்ரோ.
எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? ஒரு மாசமா? சரி 12,500 போட்டுருங்க. 12,500 கரெக்டாக இருக்கும் பாஸ். போட்டு விடுங்க. செட் பண்ணிக்கவா பாஸ். இது பாருங்க போக்கோல X5 ப்ரோ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, 128GB. 500ரூவாலாம் விலைக்கு வராது சார். ஒரு மொபைல் விற்கிறோன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இல்லை 2000-3000 கன்ஃபார்மாக லாஸ் ஆகும். இதே செகண்ட்ஸ் மொபைல் வாங்கினா எவ்வளோ போகும் பார்த்தீங்களா? நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோனா தரீங்க ஒரு முடிவு பண்ணிடுங்க. ஆ எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? சரி அதை கொஞ்சம் செக் பண்ணு. ஒரு நிமிஷம் ஆசிங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. பாக்ஸ் இல்லையா? பாக்ஸ் இல்லை. சரி ஒன்று பண்ணுங்க. 13,500 வாங்கிக்கோங்க போங்க. 13,500. சரி பாஸ். போக்கோ X5 ப்ரோ 5G மொபைலு 6/128 14,000 ரூபாய்க்கு தரேன். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. 14,000 இல்லை 13,500 தரேன். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரியா? மொத்தம் 4 ஃபோன் போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு, சாம்சங் கேலக்ஸியில் ஃபோல்டு. ஸோ இதெல்லாம் ஏன் போகலன்னு தெரியல. எனக்குலாம் தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் பட்டுன்னு. ஏன்னா 51,500 தான் போட்டிருக்கோம். அதாவது 51,500 மொபைல் வந்து பாக்ஸோடு இருக்குது. ஒரு பெருசாக எந்த ஒரு செகண்ட்ஸ்க்கான அறிகுறியே இல்லை. ஒரு நீட் கண்டிஷனாக இருக்குது மொபைல். ஸோ நீட் கண்டிஷன் சொல்லுவாங்களா, அது மாதிரி நீட் கண்டிஷனாக இருக்குது. 12GB ரேமு, 256GB. ஃபோல்டு 4 S25 அல்ட்ராவா? என்னது அது? விவோ என்ன மாடல்? 8/128 சேர்த்து கொஞ்சா போய் எடுத்துக்கலாம் விடு. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு 4 எந்த இஷ்யூமே கிடையாது. இந்த இடத்துல கூட கேமராலாம் இருக்குது, லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கேமரா இது பஸ் 13,500 சூப்பர் ரேட்டு பஸ். கொடுங்க பஸ், வியாபாரம் பண்ணி விட்ருவோம் பஸ். மொபைல் நம்ம வாங்கினாலே லாஸ் ஆகுதா? சரி இருங்க, இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. அப்படியா? சரி ஓகே. வீடியோ ஃபுல்லாக போடணும். ஒன்றும் 1 மணி நேரம். ஆமாம் சரி ஓகே. சரி இப்போ 14 ஓகேயா? 14 இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்குறது இல்லை. 14னா இப்போ காசு வாங்கிட்டு போங்க, அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். சரி ஓகே ஓகே. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12/256GB. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ தரேன்னா 51,500 தரேன். 51,500. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7 ப்ரோ. டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பிளாக் டாட்டும் இருக்குது. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் தெளிவாக தான் இருக்குது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. பேக் டோரில் கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருக்கு. கண்ணாடி உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே கண்ணாடி. இங்கே ஒரு இது இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தரேன். பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும். நம்ம வந்து எதுவுமே நிர்ணயமாக சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஆனால் ரேட் கரெக்டு தான். இது 10,000 ரூபா. ஆனால் நல்லா இருந்தால் 15,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் செம மாடல். இது ஓப்போ F17. ஓப்போ F17 இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு. இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்பிளேலேயே ஃபிங்கர் பிரிண்ட் வரும்.
செம்ம தெளிவாக இருக்குது. 8128 8000 தான் இதோட விலை. வெறும் 8000. OnePlus இந்தியன் வேரண்டி உள்ள ஒரு மொபைலு 16000 தரேன். 16000. இது இன்னைக்கு ஒன்று வித்தானே, இது லாப காசு எழுதுனியா? இன்னைக்கு ஒன்று வித்தானே, எழுதிட்டியா? ஆமாம் ஆமாம் 80 இது எழுதிட்டியா? OnePlus 80 இது 16 ஜிபி 12 கிடையாது. இது 12 அது இருங்க ஒரு நிமிஷம். இது இந்தியன் வாரண்டி உள்ளது. இன்னொன்று இம்போர்ட்டட் ஒன்று விற்றுட்டோம். 16000 தான் விற்றோம். அது 12256 12 ஜிபி ரேமு 256. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை வந்து நம்ம கொடுக்குற விலை. கேமராலாம் செக் பண்ணுப்பா தம்பி, கேமரா செக் பண்ணு. கேமராலாம் நல்லா இருக்குல்ல, எந்த இஷ்யூமே இல்லைல்ல. ஃப்ரண்ட் கேமராவா? ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்கு? லைட்டாக மங்கலாக இருக்கா? கரெக்டாக தான்ப்பா இருக்கு. இது மேலே என்ன இருக்கு? ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 16000. எல்லாமே பக்கா கண்டிஷன் இது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 6 ஐஃபோன் 7 ப்ளஸ்ஸா? சரி சரி. ஐஃபோன் 7 ப்ளஸ்ஸு 6500. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஹோம் பட்டன் ஒர்க் ஆகல. அதுக்கு தான் இந்த மாதிரி பட்டன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இதில் வந்து 6500 தான் கொடுக்குறாப்புல. பேட்ரி வந்து உங்களுக்கு 97 இருக்கு. 128 ஜிபி தானே? ஆமாம், 128 ஜிபி இது. ஸோ வாங்கலாம் தாராளமாக, உங்கள் இஷ்டம் தான், வாங்குறது உங்கள் விருப்பம். ஆனால் நல்ல ரேட்டு தான் இது. ஐஃபோன் 7 ப்ளஸ். கேமரா எடுத்து காட்டுங்க. கேமரா ஐஃபோன் 7 ப்ளஸ் இது. கேமரா 2 கேமரா கரெக்டாக இருக்கா? ஃப்ரண்ட் கேமரா ஓகே ஓகே. ஃப்ரண்ட் கேமரா சூப்பர். ஸோ இதோட விலை 6500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ 256 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து 80% இருக்குது. 80% இருக்குது. இது கொஞ்சம் சார்ஜ் போடுங்க பஸ். சார்ஜ் இல்லாமல் வச்சிடுறாங்க. இப்போ வியாபாரம் பண்ண முடியாமல் போயிருக்கு பஸ். இது வந்து 50000 போனிது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்போவே ஆன்லைனில் நான் செக் பண்ணியே காட்டுறேன். பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருச்சு. சரியா? இது ஒருத்தர் வாங்கிட்டு வேணான்னு கொடுக்கல. ஸோ ஏதோ அவருக்கு வேறு ஃபோன் மாற்றிட்டு போயிட்டார். ஸோ இது வந்து நல்ல ஃபோன் இது. ஸோ இது தெரியல யாருக்குமே. ஓப்போ F17 ப்ரோ 8 ஜிபி ரேமு 128 இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ 7500 தாராளமாக வாங்கலாம். கேமரா பாருங்களேன். கேமரா வேற லெவல் கேமரா இது. ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருக்கு தம்பி. இது நல்லா தொடச்சிட்டு போட்டுப்பா. தொடச்சிட்டு காட்டு. பார்த்து சூப்பர். 14000 கேட்டான், அப்போ கூட தர மாட்டேங்கிறான் அவன். 2 விவோ V25 ப்ரோ எவ்வளோக்கு வாங்கலாம்? அவ்வளோதான். 14000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து Note 10 ப்ளஸ்ஸு. இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி சூப்பர் ஃபோன் இது. ஸோ இது 256 ஜிபி 12500 தரேன். 500 குறைச்சிட்றேன். 12500 தரேன். கண்ணாடி உடஞ்சனால தரேன். மற்றபடி இது நல்லா இருந்தால் உங்களுக்கே தெரியும் 22,000 சாலிடாக விற்றுரும். உடனே விற்றுரும். ஆல்ரெடி நாங்கள் நேற்று ஒன்று கூட விற்றுருக்கோம். சரியா? 21 விற்றோம் நேற்று. கண்ணாடி உடையாதது. இது வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. மற்றபடி 12256 தான். மொபைல் தரமாக இருக்குது. இது எக்ஸ்ஆர் ஃபுல்லாக எடுத்து வச்சிடறேன். ஏன்னா எக்ஸ்ஆர் வந்து மொத்தம் 5 பீஸ் என்கிட்ட இருக்குது. ஒன்று இது யாருதுங்க? உங்கள் இது இதுதானா? 1 2 அது 11. அது
எத்தனை இருந்துச்சு? 5. எக்ஸ்ஆர் மட்டுமே 5. XR மட்டும் 4. மேல இருக்கு பாருங்க. அது இதா Black கலர். Black கலர். ஆமா. அது உங்களுது அது. ஆமா, அது ஏன் இது. ஸோ மொத்தம் 5 மொபைல் இருக்கு. எக்ஸ்ஆர் தான் இது. இதுல இது 2 மட்டும் தான் வந்து உங்களுக்கு 64 GB. இன்னொரு இருக்குமா இதுலயே ஒரு கலரு? அப்பா நம்ம கிட்ட இப்போ ஒன்னொன்னு அந்த ஆள் பார்த்தானப்பா, அது என்ன போன்பா? ப்ளூ கலர். கரெக்ட், இதுதான். எக்ஸ்ஆர் மட்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மொபைல் இருக்கு. இந்த எக்ஸ்ஆர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 128 GB. இந்த மூணுமே வந்து 128 GB. பேட்டரி ஹெல்த் எவ்வளோங்க? 85 92 85 92 91. எதுக்குமே சார்ஜ் இல்லாமல் இருக்குல்ல. சார்ஜை போட்டு வைக்கணும் எப்போவுமே. சார்ஜ் எப்படி ஆன் பண்ணி காட்டுறதுன்னா, இது ஒன்று ஆன்ல இருக்கு. ஆமாம் பாருங்க, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு. 128 GB. பேட்டரி ஹெல்த் எவ்வளோன்னு பார்த்துருவோம். 92 இருக்கு. பிளாக் கலர் வந்து 85 இருக்குன்றாரு. இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இதை காட்டுங்க. எக்ஸ்ஆர் பிளாக் கலரு 92%. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து 15,000. இது இப்படி வைங்க, எப்படி வைங்க, ரெண்டுமே 92% தான். 92 அப்படியே வைங்க. 6 ஃபோன் மொத்தம். இது 64 GB. இது 64 GB. இது மட்டும் 88 பேட்டரி ஹெல்த்து. 12,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா. பாக்ஸ் இருக்குது அவ்வளோதான். இதுக்கு பாக்ஸ் இருக்குது அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 15,000 ரூபா போன 128 GB. பிளாக் கலர் இங்கே வைங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5 6 மொபைலு. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. 128 GB. 92% பேட்டரி ஹெல்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா 85%. 11,500 ரூபா. இதுவும் வந்து 88 இருக்குது. இது வந்து இதுவும் 64 GB தான். இதுவும் 64 GB தான். இதுவும் 64 தான். 89. ஆமாம், இது 89 இருக்குது. 12,000 ரூபா. இது வந்து 85 இருக்குது. 12,500 ரூபா. சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் காசு போடுறேன்டாரு, இன்னும் போடல. டேபு 4 சாம்சங் கேலக்ஸி டேபு ஏ லைட்டு. நத்திங் வந்து 21,000 ரூபா. சார்ஜரோட ஒரிஜினல் சார்ஜரோட தரோம். சார்ஜரு வந்து 2,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்புல. கண்ணாடி மாதிரி இருக்குது சார்ஜரு. 8256. மொபைலில் ஒரு சின்ன டென்ட்டு கூட கிடையாது. தனி வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இதை பவுச் மட்டும் வருங்களா. சார்ஜரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ இதோட விலை வந்து 21,000. ஒரு சின்ன டென்ட்டு கிடையாது. ஸோ நத்திங் வந்து ஒரு சரியான ஃபோன் இது. இந்த ஒன் ப்ளஸ்லேருந்து அவங்க ஒரு இதில் யூகோ விஷயமாக வந்து இந்த பிராண்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லேருந்து தனியாக வந்துட்டாப்புல. ஸோ அவர் தயார் பண்ணது தான். நத்திங் 2 வந்துருச்சுல. 3 வந்திருக்கா? நத்திங் 2 வந்துச்சு. இது 1. இது இருந்தாலும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடான மொபைல். நத்திங் 2 கூட அவ்வளோ சூப்பராக இல்லை. நத்திங் 1 தான். ஏன்னா லைட்லாம் சூப்பராக எரியும். வேறு லெவலில் இருக்கும். ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா தெரியும், இடம்லாம் லைட் எரியும். பட்டுன்னு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைலில் ஒரு சின்ன டென்ட்டு கிராச் இல்லை. ஒரு புது மொபைலாக இருக்குது. பாக்ஸோடு இருக்குது. சார்ஜர் கேபிள்லாம் இருக்குது. ஸோ இதோட விலை 21,000. நீங்கள் மொபைலை மட்டும் பார்க்காதீங்க, சார்ஜரு சேர்த்து கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட நியாயமான விலை தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 11. இது 11 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பீஸ் இருக்குது. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 தானேங்க? ஆமாம், 128 GB ஒன்று பாக்ஸோட கொடுத்தேன். இதாக இருக்குது. இங்கே இருக்கு.
எனக்கு வேணாண்ணா. ஐஃபோன் 11 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 இது வந்து Black கலர், இது ஒயிட் கலரு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதோட இது நல்லா இருக்கு. இது வந்து 128 GB, இதுவும் 128 GB, இது 64 GB. இது வந்து பேட்ரி எல்லாமே வந்து அந்த 89 அந்த மாதிரி தான், 89 88. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. இதோட விலை 21,000 ரூபா. அதே மாதிரி இதோட விலையும் 21,000 ரூபா. நீங்கள் தான் முடிவு பண்ணணும், சரியா? இது வந்து 23,000 ரூபா பொருள் வித்துருச்சு. இது நம்ம விற்றதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, சரியா? நாளைக்கு வந்து வாங்கிக்குவாப்ல. இது விற்று முந்தா நாளே வித்துருச்சு. ஆனால் ஆள் வரல, நாளைக்கு வரேன்னு இருக்காரு. வந்துடுவார், நான் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ஒரே ஒரு கோடு இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் வந்து கோடு வர்றது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வர கோடு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. 8128 இப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். காரணம் என்னென்னா உங்களுக்கு 5,000 ரூபா எவ்வளோப்பா போட்டோம் இது தம்பி? இது 5,500 போட்டோமா? 5,500. ஏன்பா ஸ்டிக்கர்லாம் ஏன்பா பிரிச்சிடறா தம்பி? ஃபோன் பேசிட்டு இருக்கான் பாரு. ஸ்டிக்கரை ஏன் பிரிச்சு? இதுக்கு உள்ள ஸ்டிக்கரை இப்போ எப்படி யார் பிரிப்பா? இது 5,500 ரூபா, 5,500. வேணாம் ஜி, வேலை பார்த்துட்டு இருக்கோம், போங்க ஜி. உயிரை வாங்கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். இதுவும் இந்த கோடு தான் பெரிய கோடாக இருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா. இது 64 GB தான். இது 64 GB தான் வரும். இல்லை 128 தெரியல, பாருங்கள். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல பெரும் கோடு வந்துருச்சு. பேட்டரி சர்வீஸ் ஆக்கி விட்டானுங்க. 128 64 GB 8,500 ரூபா. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே 2,000 ரூபா, 2,000 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. பஸ் டிஸ்பிளே 2,000 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. உங்களுக்கு 10,500 ரூபா கணக்கு வருது. டிஸ்பிளே மாற்றினா சொல்கிறேன். பேட்டரி மாற்றினா அது ஒரு 2,000 ரூபா ஆகும். 1,000 ரூபாயா? இல்லை ஒரிஜினல் மாத்திரம் தான் சொல்கிறேன். 1,800 அப்படியா? சரி, 1,800 ரூபாய்க்கு கூட கிடைக்குதுன்றாரு. இது வந்து வித்துருச்சு. இது ரியல்மி. இங்கே பாக்ஸ் இருக்குது, ஆள் வந்து எடுக்கலை. ஒரு வாரமாக வர்றாப்புல. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இல்லை வாங்கினா எடுத்துகிட்டு போயிடணும்ல, கடையிலேயே வச்சுட்டு நம்மளும் டெய்லி அதை ஒரு காமிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஹானர். இது ஹானர் வந்து 90. இது பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டு 28,000 ரூபா. இது S21 ப்ளஸ். எங்கப்பா? ஐயோ, இது S21 ப்ளஸ் பீஸை காணோம். தான் இருக்கு. 19,000 ரூபா. இது நம்ம இதுனா விலையை குறைச்சிருவோம். இது ஒரு கடைக்காரர், இது சரியா 19,000 ரூபா கொடுத்துருக்காப்புல. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8,128 தான். என்னது உங்க இதா? ஆமாம், அதுக்கு பார்த்தா இது சூப்பர் ஃபோன். இது வந்து ஐஃபோன் 7 128 GB. ஆக்சுவலாக வந்து டெமோ பீஸ். இது எங்கே? நம்ம ஊர் டெமோ கிடையாது, சிங்கப்பூர்லேயே டெமோ. இது 128 GB. இது புதுசாக இருக்குது மொபைலு. என்ன சார்ஜர் இல்லை. விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா தானேங்க. 8,000 ரூபா தான் கொடுக்குறாப்புல. 128. பேட்டரி 100% இருக்குது. செம்ம தெளிவாக இருக்குது. சின்னதாக கைக்கு அடக்குமா? ஏன்னா இன்னைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களே வந்து சிம்பிளாக யூஸ் பண்ண தான் விரும்புகிறாங்க. இந்த ஒன்றுத்துக்கு அவன் பெரிய பெரிய ஃபோனாக வச்சு எடுத்துறானுங்க. அப்புறம் வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா Note 20. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா Note 20 இதோட விலை எவ்வளோங்க? இது எவ்வளோட போட்டாப்ல? 13,500 ரூபாயா? 13,500 ரூபா. 13,500. 13,000 ரூபாயா? 13,000 ரூபா சொல்கிறோம். சாம்சங் Note 20பா. தெரியல, நீ தான் சொன்ன. என்னடா விலைய சொல்லிட்டு ஆண்டுற? கரெக்டாக தெரியுமா தெரியாதா? சரி விடு, 13,000 ரூபாய் சொல்லியாச்சு, விடு.
சாம்சங் கேலக்ஸி நோட் 20. ஹலோ 8256. சொல்லுங்க. 5G கிடையாது இல்லை, இது 5G கிடையாது. ஆனால் வந்து கலருக்கும் மொபைலுக்கும் செம்மையாக இருக்குது. கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நோட் 20 சூப்பர் மாடலுங்க. அதான் சொல்கிறேன், கடுமையான மாடல். 13,000 ரூபா தான் இது. ஃப்ரண்ட் ஆமாம், பேக் ஸோ வேறு லெவல் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் பாஸ் 13,000 ரூபாய்க்கு. உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஓகே ஓகே, எந்த இஷ்யூ இல்லைல்ல, மொபைல் தெளிவாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கங்க, இது வந்து 13,000 ரூபா தான் இது விலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா போட்டோம். ரியல்மி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கேமிங் மொபைலு, ஸ்னாப் ட்ராகனு. 11,000 ரூபா தான் இது விலை. இது கொஞ்சம் செக் பண்ணி கட்டுங்க. 8128 11,000 ரூபா, 11,000 ருபீஸ். இன்னைக்கு நிறைய கால் அட்டன் பண்ணல நான், ஸோ அதனால விற்காம போயிடுச்சு, இல்லாட்டா விற்றுருக்கோம். நாங்கள் வந்தது இன்னைக்கு 4 மணிக்கு தான் வந்தோம் பஜாருக்கு. கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ எல்லாமே பக்கா கண்டிஷன். இது ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி நியோ 3. ஆமாம், பெரிய மொபைல் இது. இது பாருங்களா, ஜிடி நியோ 3 கேமிங் ஃபோனுங்க. அதான் கேமிங் ஃபோன். இந்த ரேட்டுக்கு கிடைக்காது பஸ். 5G வேறு, இது 4G கிடையாது, 5G மொபைலு. 500 mAh பேட்டரி, 6GB ரேமு. ஆமாம், 5000 mAh பேட்டரி, 6GB ரேமு, 128. ஸோ இதோட விலை வந்து 11,000 ரூபா. தாராளமாக வாங்கலாம். மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வாங்கலை, யாரும் கேட்டுருக்காங்க ஆனால் வாங்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா. இது கூட இன்னைக்கு கேட்டு வந்தாங்க, ஆனால் இதுவும் சரியான மொபைல். இது 60,000-70,000 ரூபா போன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் நான் எவ்வளோ தெரியுமா தரேன்? 24,000 ரூபா. என்ன சொல்றீங்க? செம்ம கம்மி. இவ்வளவு கம்மியா தெரியுங்க? நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டக்கு டக்குன்னு விற்கணும், வச்சுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு. அதில் ஏதாவது ஒரு 2,000 சம்பாதிக்கணும்லாம் ஐடியா கிடையாது. 500 ரூபா கிடைச்சா போதும். ஆமாம், ஆனால் இதில் ஒய்ஃபை அப்பப்போ ஒர்க் ஆகாதுன்னு சொன்னாப்ல. அது இந்த ஆனால் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்க, ஒய்ஃபை ஒர்க் ஆகுது. கனெக்டில் தான் இருக்கு, கனெக்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, சிம் கார்டு இல்லை, ஒய்ஃபைல கனெக்டடில் தான் இருக்குது. ஆனால் அவன் சொன்னது நாங்கள் முதல் செக் பண்ணும்போது தான் செட் ஆயிடுச்சு. இப்போ நானும் காலையிலேருந்து நிறைய இது பார்த்துட்ருக்கேன், செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த குறையை நம்ம சொல்லவே முடியலை, சரியா? அதனால ஒய்ஃபை ஒர்க் ஆகுதுன்னே வச்சுக்குவோம். ஏன்னா 1 டைம் 2 டைம் செட் ஆகலை. இப்போ இதுக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா இருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 12,256, 24,000 ரூபா சொல்லி போட்டிருக்கோம். இது 24,000 ரூபா தானேப்பா? இது 12,256 GB. வாங்கலாம் பாஸ் 24,000 ரூபாய்க்கு. அதாவது வந்து MI 11 அல்ட்ரா, 12GB ரேம், 256 GB, வேற லெவல் போனு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பாட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து XS மேக்ஸ். இது XS மேக்ஸு மொபைல் செம்ம தரமாக இருக்குது. 19,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. 256 GB. இது 256 GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. மொபைலில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது, செம்ம நீட்டாக இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறது 10. பேட்ரி மட்டும் புதுசு மாற்றிருக்காங்க. ஆமாம், புதுசாக மாற்றிருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பேட்ரி என்ன ஷோரூமில் மாற்றலை, கடையில் ஏதோ ஒரு கடையில் கொடுத்து மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா. பேட்டரியே இதுக்கு வந்து 2,500 ரூபா சொல்லுவாங்க, ஏன்னா பெரிய பேட்டரி. கலரு செம்ம கலரு. 19,000 ரூபான்றது செம்ம நல்ல ரேட். அது இது வந்து பார்த்தீங்கன்னா M44 பாக்ஸ் இருக்குது. இதுக்கு பாருங்க, M41 சாம்சங் கேலக்ஸியில் F41. ஸோ இதோட விலை 5,000 ரூபா சொல்லியிருக்கோம். சார்ஜ் போட்டு வைக்க மாட்டேறானுங்க, நம்மளே எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? இதுக்குள்ள சார்ஜர் இருக்கா பாருங்க. இந்த இருக்கு ஒயர், இந்த இருக்கு ஒயர். ஆமாம். ஸோ இதோட விலை வந்து 5,000 ரூபா. இது
இது வந்து பெரிய மொபைலுங்க, S21 அல்ட்ரா 5G மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் இருந்தால் ப்ராப்ளம், வேறு ஒன்றுமே இல்லை. 12256 GB. ஓப்பன் பண்ணுங்க, ஜிபிக்குள்ளே போங்களா. பாருங்க 12256 GB. பேக் டோர் மட்டும்தான் மாற்றணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வேற எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. பேக் டோர் மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா 36,000 ரூபா. என்கிட்டயே ஒன்று இருக்குது 33,000 ரூபா. இங்கப்பா இந்த பொண்ணு அது கொடுத்து விட்டாச்சாடா. S21 அல்ட்ரா வாங்கிட்டு போயிட்டாரா? இது 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 இந்த மீரா வழுக்க மீரா, இன்னொரு மீரா இருக்காப்ல அந்த இது எடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கேளு, இங்க இல்லப்பா, கேட்டுட்டு வா. அடிச்சு கேட்டுக்கோ. இது என்ன விலைங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 25,500 ரூபா. அதாவது 12 GB RAM, 256 GB, S21 அல்ட்ரா 5G மொபைல். கேமரா கொஞ்சம் வச்சு காட்டுங்க. ஸோ மொபைல் வந்து பார்த்தோன்னே நம்ம முதல் செலக்ட் பண்ணுறது இந்த கேமரா தான். ஸோ கேமரா எப்படி இருக்குன்றத வச்சு தான் மொபைலு. ஜூமிங் பக்காவாக இருக்குங்க. ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,500 சரி ஓகே, 25,000 முடிச்சிடலாம் விடுங்க. 25,000 நம்மளுக்கு காசு அர்ஜென்ட் பாஸ். எல்லாத்துக்குமே ஒரு காசு தான் மெயின். ஸோ அடுத்தடுத்து விற்கணும்ல, விற்க வாங்கிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 இது 45,500 அதாவது 45,500. 128 GB புதுசு, வாங்கி 10 நாள் ஆன மொபைலு. ஆமாம், 10 நாள் தான். 120 பேட்டரி ஹெல்த்து. பேட்டரி உள்ள போங்க, இது ஆன் பண்ணுங்க. சார்ஜ் இல்லையா? என்ன கல்ல கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கல்ல காணும். ஏதாவது ஒன்று தேட வேண்டியதாக இருக்கு. சார்ஜ் போட்டு வைங்கடான்னா போட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. நல்லா இருக்கு புது ஃபோன் மாதிரி. ஆமாம், புதுசு தான் இது. ஆமாம், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10 நாள் தான் ஆகுது. அவர் கொடுத்தது 10 நாள் தான். இங்கே பாருங்க, கேபிள்லாம் கூட பிரிக்கல. 100% பேட்டரி ஹெல்த்து. 45,500 புதுசு. எவ்வளோ இது? புதுசு 55,000 60,000 இருக்கு. 60,000 15,000 கம்மியாக தரும், அவ்வளோதான். சூப்பர் ரேட் இது. அடுத்ததா சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருதுப்பா? எவ்வளோப்பா ரேட்டு? விலையே சொல்லலை. வெறும் பாக்ஸ் வைப்பமா? என்னடா நீ கடையில் நீங்கள் தாண்டா அது எப்படி டபால்னு விழும்? நீ மெதப்பிலேயே இருப்பாடி, கடையில் எதுவுமே தெரிய மாட்டேது. அது எப்படா டபால்னு விழும்? மொபைல் இருக்குடா அதுல. சரி, இப்போ எவ்வளோ இது விலை சொல்லுது? யாருது? நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தான் இருந்தீங்க. நீங்க ஆசிம் போன போடுப்பா. சரி. OnePlus 11R வந்து பாத்தீங்கன்னா 2 மொபைல் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 12256 GB, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 82128 GB. ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்ல டெமோ பீஸ் இது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 36,500 ருபீஸ். எதுப்பா? S21 FE-யா? S21 FE வந்து பார்த்தீங்கன்னா 15,500 8 GB RAM 128. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் எடுத்து வேணா காமிச்சிடுறேன் மொபைல் எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இது இப்போ ஒருத்தர் வாங்க வந்துட்டு இருக்காரு. 11 மணி ஆனாலும் நான் வருவேன்டாரு. ஆனால் நாங்கள் இப்போ மணி எத்தனை பார்த்தா 11 ஆக போகுது. வருவாரான்னு தெரில. ஆனால் நான் சொன்னேன் வர்றேன்டாருப்பா. இப்போ மனுஷங்க பாரு இப்படிதான். நம்ம அவருக்கு ஒரு வேளை கால் கீழ் பண்ணியிருக்கலாம். நம்ம வேற சைலண்ட்ல போட்டிருக்கோம். கடை தெரியாமல் எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்க போறாரு. OnePlus 11R. இது வந்து என்ன ஜிபி பாரு? 82128 27,500. 27,500 பஸ். 27 ரூபா கிடையாது, 27,500. இது 36,500. 36,500 தானேப்பா போட்டோம்? இல்லை 35,500. நேற்று போட்டோம், ஞாபகம் இருக்கா? பாக்ஸ் சார்ஜரோட ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஃபுல் கிட்டோட இருக்குங்க.
இது பாருங்க சார்ஜரோட இருக்குது 100 வாட்ஸு போட்டால் 15 நிமிஷத்தில் சார்ஜ் ஏறிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து 90 பெரிய மாடலுங்க இது. ஐக்யூ 90 வந்து பார்த்தீங்கன்னா 60-70 ரூபா போகுது. 5G மொபைல் தான் இது. இது எவ்வளோ பார்ப்போம்? 19,000 ரூபா போட்டிருக்காப்புல. மொபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஜிபி ரேமு? என்னடா கீழே போட்டு தெருவில் போட்டு இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பேக் டோர் அப்படி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சார்ஜ் போடுப்பா. இது சார்ஜ் ஃப்ரீயாக இருக்கல, ஒன்று ரெண்டு போட்டு வைடா. பேக் டோர் பாரு எப்படி ஆயிடுச்சு இது. ஆனால் மொபைல் செம்ம மொபைல் இது. கேமராலாம் எப்படி இருக்கு ஆன் பண்ணி கேட்போம் பார்ப்போம். M01 3500 ரூபா சொல்கிறாப்புல. அதிகமாக தான் தெரியுது, நம்ம என்ன பண்ண முடியும். OnePlus 10T வித்தாச்சு. இது 11 வெறும் பாக்ஸாப்பா? இது Note 10 ப்ரோ நீ யூஸ் பண்ற போனா? Note 10 ப்ரோ இல்லை, நீ Note 9 ப்ரோ தானே வச்சிருக்க. ஆமாம், ரியல்மி எக்ஸ் வந்து ஆமாம் அது யாரும் கொடுக்கல, காலி பாக்ஸ் தான் அது. வேறு லேப்டாப்லாம் ஒன்றும் காணோம். பஸ் மொபைல் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க பஸ், நிறைய மொபைல் தேவைப்படுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாக்ஸோடு இருக்கிற மொபைல் எடுத்துகிட்டு வாங்க. அது என்னதுன்னா கேசிஃபையோடு நாங்கள் 500-1000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம். கேசிஃபை நம்பாதீங்க, கேசிஃபைல பயங்கர ஃப்ராட் இருக்குது. கேசிஃபைல வந்து ஐயோ இது வேறையா? சரி ஓகே, இப்போ அதை போய் டிலீட் பண்ண முடியாதுல்ல. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இதோட முடிச்சுக்கிறேன். என்னப்பா இது ஆன் ஆயிடுச்சா? இதை மட்டும் செக் பண்ணி காமிச்சிரு. அந்த ஒன்றே ஒன்று இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. நானே எடுத்துகிட்டு போயிடுவேன், வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அதனால வந்து அங்கே வைக்க இடம் இல்லை, இல்லாட்டா நானே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஐக்யூ 5G மொபைல் திரும்ப கிடைக்காது பஸ். 8.5 லிட்ரு ஆக்குவா கார்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, வாரண்டி தான் இல்லை. நீங்கள் 25,000 ரூபா கொடுத்து வாரண்டி வாங்கினா கூட, நான் எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் ஒன்று இருக்குது. 18,000 ரூபா கொடுத்து 17,000 ரூபா வந்துச்சு என்கிட்ட. அது வந்து பார்த்திங்கன்னா 6 லிட்ரு தான் இருக்குது. 6 லிட்டரே வந்து பார்த்திங்கன்னா 3 மாதமாக ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துடும். நம்ம அந்த கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணால் வருவான் தேவு காத்துட்டே இருக்க வேண்டியதான், வரவே மாட்டான். அப்புறம் எவனையா பக்கத்தில் ஏதாவது ஒரு இதை கூப்பிட்டு அவனை தான் வச்சு சரி பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து அக்வா கார்டு ஒரிஜினல், இது பக்காவாக இருக்குது. இது என்னது 8128 எவ்வளோ? 19,000 ரூபா. பேக் டோர் மட்டும் தான், கேமரா மட்டும் எப்படி இருக்கு பாரு. ஏன்னா பேக் டோர் அந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னா கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கேமரா நல்லா தான் இருக்கு, கேமரா செம்மையா இருக்கு பஸ். இது முன் கேமரா, ஒரு கேமரா நல்லா இருக்கா பாரு. அது அப்படியே ஆப்ரேட் பண்ணி காட்டு. டேய் இங்க வியாபாரத்தை பாரு, ஜாப்பர் ஓபர். இந்த கேமரா நல்லா இருக்கு ஒன்று, மற்றதெல்லாம் கொஞ்சம் மங்கலை. அது ஒன்றும் இல்லை, பேக் டோர் மாற்றும் போது தொடச்சி மாற்றி கொடுத்துருவாங்கல்ல. ஆனால் ரேட் அதிகம் இல்லை, 19,000 ரூபா. சரி ஓகே பஸ், இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஒரு கஸ்டமர் வரேன்டாரு, ஒருவேளை வருவாரா வரமாட்டாரா எங்களுக்கு தெரியல. நாங்கள் இதோட கிளம்புறோம்.